ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்ததையுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட ஸ்டைல் மட்டன் பிரியாணி இல்லை, எங்கள் அம்மா ஸ்டைல் மட்டன் பிரியாணி. தாளிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்காங்க. 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஃப்ளேவருக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க. புதினா தலை, மல்லித்தலை. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இதில் அரைச்சி தான் எப்பயுமே பிரியாணி செய்வாங்க. பிரியாணி மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் தான் அரைச்சி எங்கள் அம்மா பிரியாணியில் ஆட் பண்ணுவாங்க. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரைஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்காங்க 1 கிலோ, மட்டன் எடுத்திருக்காங்க 1 கிலோ. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டுலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டை சோம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இதை மாதிரி போய் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். அரைக்கிறது மட்டும்தான் என் வேலை, செய்கிறது வந்து எங்கள் அம்மா வேலை. நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். இன்னைக்கு பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறாங்க. எண்ணெய் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸும் பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து புதினா தலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா தலையும் மல்லித்தலையும் எண்ணெயிலே நல்லா வணங்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த கச்சல் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எல்லாருமே பச்சை மிளகா போடுவாங்க. ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணினா பச்சை மிளகா தேவையில்லை. இந்த பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசால் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசால்னா கடையில் வாங்குறது இல்லைங்க, எங்கள் அம்மா அரைச்சி வச்சுருக்காங்கல்ல, வீட்லேயே ரெடி பண்ணது. ஆனியன், சில்லி, இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சனில் இதை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணோம்னா மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரும். ஒரு 2 அல்லது 3 சவுண்டு விட்டுக்குங்க. உங்களுக்கு எப்படி மட்டன் எந்த அளவுக்கு வெந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சவுண்டு ஓகே. நாங்கள் வந்து ஒரு 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், மட்டன் கிரேவி மாதிரியே இது சூப்பராக ரெடியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸுக்கு வந்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜோடவே நீங்கள் வந்து நிறுத்திடலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி அரிசி ஆட் பண்ணி ஒரே ஒரு சவுண்ட் விட்டோம்னா போதும், நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கள் அம்மா ஸ்டைல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி பிரியாணி. சிம்பிள் மெத்தடுங்க. கசகசன்னு எதுவுமே போடுறதில்ல. கடையில் வாங்குகிற எந்த பொடி மசால் எதுவுமே எங்கள் அம்மா ஆட் பண்ண மாட்டாங்க. வீட்லேயே ஹோம் மேடாக பெஸ்ட்டு பிரியாணினா இதுதான். யார் யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும், யார் யாரெல்லாம் இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டீஸ் 2 பேரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அன்வி குட்டியும் அதிதி குட்டியும் மட்டன் பீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. சூப்பராக வெந்திருக்குங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அன்விக்கு. அதிதி குட்டியும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. குட்டீஸ் 2 பேர்த்த ஃபேஸை பார்த்ததையுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பிரியாணி வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். அம்மா பிரியாணி சூப்பருங்கம்மா. நீங்களும் எங்கள் அம்மா ஸ்டைல் பிரியாணி செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.